ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் மொண்டு முன்னூல் உலகளில் நிறைத்து வைத்தார். உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 78. வடநூல் வல்லவர்கள். சொல்லும் வாசகம் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையாள் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும் விடல் இல்லாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆகி இந்த மூன்றுரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே. பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாய் காட்டும்
துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்று அசிபத ஐக்கியம் காட்டும் கட நீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே உடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் கொஞ்ச கோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடசன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் ஆன சத்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான் அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துளி விழி சொரிய பாதம் தொழுது விழுந்தெழுந்து சூழ்ந்தான் குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. கைவல்ய நவநீதத்தில் தாண்டவராய சுவாமிகள் மோட்சத்துக்கு உரிய உபாயத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். மோட்சம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை, அதை ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். மீண்டும் பிறக்காமல் இருப்பது அது விதேக முக்தி. எத்திர ஷரீரக தத்திர தத்திர துக்கம். துக்கம் முழுமையாக போகணும் அப்படின்னா நமக்கு ஷரீரம் இல்லாமல் இருக்கணும். சாஸ்திரம் நமக்கு ரெண்டு விதத்தில் உபதேசம் பண்ணுது. ஒன்று, மீண்டும் ஷரீரம் இல்லாமல் இருப்பதற்கு உரிய உபாயத்தை சொல்லி கொடுக்குது. உயிரோடு இருக்கும் போதே அவன் தன்னை பிறந்ததாகவே நினைப்பதில்லை. தன்னை ஷரீரத்துக்கு வேறானவனாக சாஸ்திரம் உபதேசிக்கின்றது. சாஸ்திரம் இந்த ஷரீர அபிமானத்தை எப்படி விடுவது, அதான் நமக்கு உபதேசமாக இருக்குது. குரு சிஷ்யன் சம்வாதத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இப்போ நம்மளை எப்படி நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம்? இந்த தேகத்தோடு சேர்ந்து தான் நம்மளை நான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதை எப்படி பிரிப்பது அப்படிங்கிறது தான் அந்த சாஸ்திரம் முழுமையாக உபகாரம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த கரெக்ஷன் எங்கே? அந்த 4 அம்சத்தில் தான் நமக்கு கரெக்ஷன் இருக்குது. இப்போ பிறவி எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி நீக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தோம். முறையாக சிருஷ்டி சொல்லப்பட்டது. இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று, இந்த ஜீவன் எப்படி உண்டானான், ஈஸ்வரன் எப்படி உண்டாயிற்று. இப்போ அதை எப்படி அபவாதம் பண்ணுவது? ஏன்னா நமக்கு ஒரு தப்பான ஒரு கற்பனை உண்டாயிடுச்சு. அதான் நம்ம அத்தியாரோபம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடம் நமக்கு நல்லா புரியணும். ஏன்னா இந்த மாயைங்கிறது நமக்கு சிருஷ்டியில் படிக்கும்போது ஏம மாயா வினோத ஈசனார் அருணினாலே பூமொழி உயிர்கட்டுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக. அப்போ அந்த எல்லாமே மாயா காரியம். உண்மையிலே எதுவுமே தோற்றத்துக்கு வரவே இல்லை. ஆனால் தோன்றுவது மாதிரி ஒரு காட்சி அளிக்கின்றது. எப்படி கயிற்றுல பாம்பு நிஜமாகவே உற்பத்தியாகலை, உண்டாகலை. ஆனால் என்னது, அதில் இருப்பது போல ஒரு காட்சி நமக்கு தெரிகின்றது, ஒரு தப்பான காட்சி தெரிகின்றது. அதே போல் இந்த மாயையினால் இந்த பிரம்மமானது ஜெகத்தாக காட்சியளிக்கின்றது. இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில்.
நாமரூபமே இல்லாத அந்த பிரம்மத்தில் ஒரு காட்சி உண்டாகின்றது. எப்படி நமக்கு ஒரு சொப்பனம் போல, ஒரு காண்பதெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவான். நம்ம சொப்பனம் பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அதில் பசிச்சிச்சு, நான் சாப்பிட்டேன், கையெல்லாம் கழுவுனேன், வாயெல்லாம் தொடச்சேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் முழிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, பெட்டில் தான் படுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இதை நம்ம புரியணும், அந்த இதை சீக்வன்ஸை நமக்கு புரியணும். இப்போ எப்படி உண்டாயிருச்சு அப்படின்னா உண்மையில் உண்டாகவே இல்லை. கனவுல நம்ம எதோ பார்க்குறோம், ஆனால் உண்மையில் எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த சமயத்தில் அது உண்மையாக இருக்கு. அதே போல் இப்போ நம்ம விசாரம் பண்ணி பார்க்குறோம். சாஸ்திரம் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேன்னு சொன்னோம். இப்போ இந்த மாயைங்கிறது நமக்கு நல்லா புரியும். நமக்கு இந்த மாயையில் 2 சக்தி இருக்குது. மாயை எப்படி டெவலப் ஆகிட்டு வருதுங்கிறத பார்த்தோம். அது ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விக்ஷேப சக்தி. தோற்றமாம் சக்தி, மறைக்கும் சக்தி. தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுச்சு? இந்த ஜெகத்தை தோற்றுவிச்சிருச்சு. இப்படி ஒரு மந்திரவாதி ஒரு காட்சியை உண்டு பண்ணுறானோ அதுபோல் இந்த தோற்றமாம் சக்தி, அந்த பிரம்மத்தில் இருக்கின்ற அந்த மாயா சக்தி என்ன பண்ணுச்சு? இந்த சிருஷ்டியை ஒரு கற்பனையான, ஒரு இல்லாத ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது மாதிரி உண்டாயிருக்கு. அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய அறிவு கண்ணை மறைச்சு உண்மையிலேயே தோன்றாத ஒன்று தோன்றி இருப்பது போல நமக்கு ஒரு பிரமையை உண்டாக்கி, அதில் ஒரு சத்தியத்துவத்தை உண்டாக்கி, உண்மையிலேயே ஒரு உண்மையில்லாத ஒன்று அவ்வளோ சத்தியமாக நமக்கு தெரியும். அதை என்ன பண்ணுச்சு? அந்த ஆவரண சக்தி இறைவனையும் ஞானிகள் தமையும் அன்றி எல்லாரும் என்ன பண்ணியிருக்கு? நம்மளுடைய அறிவு கண்ணை கட்டியிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கதை சொன்னார்னு பார்த்தோம். அந்த தசமன் கதை பார்த்தோம். அந்த 7 அவஸ்தைகள், எப்படி நம்ம இந்த தப்பான ஒரு கற்பனை உண்டாகி அதுலேருந்து எப்படி நம்ம வெளிவர்றோம், எப்படி நம்ம பந்தப்படுவது போல பந்தப்பட்டு பந்தத்திலேருந்து வெளிவருவது போல வெளிவருகின்றோங்கிறத அதை பார்த்தோம். அந்த 7 அவஸ்தைகளில் அந்த 10ஆம் அவன் தன்னை எப்படி 10ஆம் அவன்னு புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் எனக்கு நான் யாருங்கிறது புரியணும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டான். முக்கியமாக ஏன் இதுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு, 10ஆம் அவன் தன்னை எப்படி 10ஆம் அவன்னு பார்த்தான். 10ஆம் அவன் மற்ற 9 பேரை பார்க்குறதுக்கும் தன்னை 10ஆம் அவனாக பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி அந்த 9 பேரை பார்த்தானோ அது மாதிரியே ஒரு 10ஆம் அவனாக நம்மளை ஒரு புறப்பொருளாக பார்க்கணும்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன பண்ணுது? அது வேற. அந்த 10ஆம் அவன் தன்னை 10ஆம் அவனாக புரிஞ்சிக்கிறதுங்கிறது அறிபவனே அறியப்படு பொருளாக இருக்கின்றான். அதை நமக்கு ரொம்ப நுட்பமான எண்ணம். ஏன்னா அதுக்கு தான் அவர் தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்தை கொண்டு வந்தார். எப்படி அந்த விசாரம் பண்ணணும், அந்த நான்கிறத எப்படி நம்ம புரிஞ்சிக்கிடணும் அப்படிங்கும்போது 2 நான் இருக்குது. வாச்சியார்த்தம்னு ஒன்று இருக்குது, லட்சியார்த்தம்னு ஒன்று இருக்குது. மேலான ஒரு சொற்பொருள் ஒன்று இருக்குது, ஆழமான ஒரு நுண்மையான நுட்பொருள் ஒன்று இருக்குது. அப்போ அந்த நான்கிறதுல நம்ம எப்படி தயிரில் இது பாலில் நம்ம வெண்ணெயை கடைஞ்சி எடுக்கிறோமோ அதுபோல் நீ என்ன பண்ணணும்? அந்த 4 அம்சத்தை நீ விசாரம் பண்ணி பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பிரித்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு 3 விதமாக வாச்சியார்த்தம், நுண்மையான நுண்பொருள் 3 விதமாக எடுக்க முடியும். ஒன்று விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை, 3 விதமாக அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே பயன்படுத்துறது விட்டு விடாத லட்சணை. ஒரு அம்சத்தை விட்டுட்டு ஒரு அம்சத்தை விடாமல். எப்படி? அந்த தேவதத்தன், இந்த தேவதத்தன், அவன் இவன். அவன்னு சொல்லும்போது வேற இடத்துல வேற ஒரு காலத்தில் பார்த்த அவன். இங்கே இவன்னு சொல்லும்போது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த தேவதத்தன். அதில் என்ன பண்ணுறோம்? அந்த மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சிக்கிறோம். 2ம் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறோம். அதுபோல் இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம ஈஸ்வரன் ஜீவன் 2லையும் இருக்கின்ற அந்த மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை எடுத்துக்கிடணும். எப்படி விட போகிறோம் அப்படின்னா அந்த 5 கோஷத்தையும் நீக்கிவிட்டு ஒரு கோஷத்தையா என்ன பண்ணுறான்? அந்த குரு சொல்ல அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றான்னு பார்த்தோம்.
பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். இந்த உடல் நான் அல்ல, இந்த பிராணன் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, இந்த அனுபவிப்பவன் என்கின்ற அவனும் நான் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறான்? அந்த சிஷ்யன் முறையாக இதை பண்ணுறான். குரு உபதேசங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. நீ அதுவாக இருக்கின்றாய்ங்கிறதோட அது பரோட்ச ஞானம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூலில் நமக்கு சிலபஸை முதல்ல முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் யாரோட டீச்சர்ஸ்க்கு அதோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரோட பொறுப்பு? பிள்ளைங்களோட. ஏன்னா பரீட்சை எழுத போகிறது யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதணும். அதே மாதிரி குரு உபதேசத்தை முடிச்சுட்டார். நமக்கு பரீட்சை எப்போ? தினம் தினம் பரீட்சை. இப்போ இந்த பரீட்சையில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சரியானபடி எதை விடணுமோ அதை விட்டுட்டு, எதை விடாமல் இருக்கணுமோ அதை விடாமல் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த பரீட்சையில் நமக்கு ஃபெயில் ஆகாமல் இருக்க முடியும். இப்போ அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான்? அவன் குரு சொன்னபடியே தஞ்சமாம் குருவும் சொன்ன வழி தப்பாமல், குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு இது என்ன பண்ணணும்? ஸ்கூலில் டீச்சர் என்ன தான் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். என்ன பண்ணணும்? அறிவில் புரிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு அம்சம், மனசில் பதியறதுங்கிறது இன்னொரு அம்சம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த சிஷ்யன் அதை நன்றாக உள் வாங்கியிருக்கான். பஞ்ச கோஷமும் கடந்து பாலையும் தள்ளி உள்ளில். இப்போ இங்கே ஒரு பாட்டிலேருந்து அடுத்த பாட்டுக்குள்ள டபக்குன்னு மாறிடுச்சு, பரோட்சத்துலேருந்து அபரோக்ஷத்துக்கு. ஆனால் நம்ம இதுக்கு தான் மெனக்கடுறோம். என்ன புரியுறதுங்கிறது ஒன்று, மனசில் பதிகிற அம்சங்கிறது இன்னொரு அம்சம். அவன் என்ன பண்ணுறான்? நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். தனியாக உட்காந்து இதுக்கு நம்ம அபியாசம் பண்ணணும். எப்பெல்லாம் நமக்கு இந்த கைவிலை நாணயத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். உட்காந்து எவ்வளோ படிச்சிருப்போம். மறந்து போகும். மறக்க என்ன ஊறு போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் நான்கிறத நம்ம தப்பாகவே யோசிக்கிறோம். நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம இந்த உடலாகும் அந்த பாஞ்ச கோஷத்தையும் தள்ளி, இந்த நான்கிறது இந்த 5 கோஷத்தில் தான் பயன்படுத்துவோம். ஒன்று உடம்பா நானை பயன்படுத்துவோம், இல்லாட்டி மனசாக பயன்படுத்துவோம், இல்லாட்டி புத்தியாக பயன்படுத்துவோம், இல்லாட்டி பிராணன் இந்த உயிராக பயன்படுத்துவோம், இல்லாட்டி கஷ்டப்படுறேன் துக்கப்படுறேன்னு இந்த அனுபவிப்பவனாக இதை பயன்படுத்திகிட்டு இருப்போம். எப்போவுமே சுற்றி ஏதாவது ஒன்றில் தான் 5 தான் மாறி சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணணும்? அதை கடந்து இப்போ இவனுக்கு என்னாச்சு? நன்றாக அவனுக்கு ஆழ் மனசில் அவனுக்கு இதிலையே ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்? அது மயம் ஆயிடணும் இல்லையா? அது மாதிரி அவனுக்கு அதில் அவன் நன்றாக அனுபவ ஆனந்து வெள்ளத்து அழுந்தியே நல்லா அவன் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. அகண்டமாகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவம் காண நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். அதுலேயே என்ன நல்ல தியானத்தில் அந்த உட்காந்து அமைதியாக உட்காந்து பொறுமையாக எல்லாவற்றையும் நீக்கி நான் யாருங்கிற அந்த விசாரத்தை அவன் நல்லா உள்வாங்கும் போது அவன் நன்றாக அவனுக்கு சமாதி அபியாசமே வந்துருச்சு அந்த சிஷ்யனுக்கு. இப்போ இது நம்ம உட்காந்து பண்ண வேண்டிய விஷயம். ஆழமாக எவ்வளோதான் படித்தாலும் உத்தம அதிகாரிக்கு ஸ்ரவணத்திலேயே நிஷ்டை வந்துருமா? உத்தமமான அதிகாரிக்கு. இப்போ நமக்குலாம் வரலைன்னா நம்ம உத்தம அதிகாரி கிடையாது, நமக்கே தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம ஸ்கூல்லே பார்ப்போம், சில பிள்ளைங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. ஒரு தடவை படித்தோடனே அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தா எழுதிடுவாங்க. நம்மளாம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அதை என்ன பண்ண நம்ம இப்போ திரும்ப அதை அபியாசம் பண்ணணும். இப்போ இந்த சிஷ்யன் ரொம்ப உத்தமமான சிஷ்யனாக இருக்கான். சொன்ன உடனேயே அவனுக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? சொன்ன வழி தப்பாமல் அவன் பஞ்ச கோஷத்தையும் கடந்து பாலையும் தள்ளி உள்ளில் அவனுக்கு குரு கூட இருக்கான். ஆசிரமத்திலே இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப சௌகரியம். நம்ம எங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இது ரொம்ப சிரமமாக தெரியுது. இப்போ வாழ்க்கையவே கொடுத்துட்டு இது குரு கூடவே இருக்கும்போது அவர் கைட் பண்ணுறதுக்கு கூடவே இருக்காங்க. இப்போ அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். அதுவாகவே ஆயிட்டான். தான் மாத்திரமாக என்ன ஆயிட்டான்? அந்த பிரம்மமாகவே நல்லா புரிஞ்சிக்கிறான். விமல தேசிகனை கண்டான். துளிவிழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்ட கும்பிட்டு நின்று சொல்வான்.
அதுலேருந்து வெளிவந்து அவர் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறான். அங்கே தான் முடித்தோம் நம்ம. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அப்போ வாழ்க்கையில் ஒன்றொன்றுக்கு ஒரு விலை இருக்குது. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்குரிய பொருள் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இந்த ஞானத்துக்கு எந்த விலையுமே போட முடியாது. விலை மதிப்பு இல்லவே இல்லாத அந்த ஞானத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன், நன்றி கடனை எப்படி தீர்ப்பேன்? இது நமக்கு எல்லாருக்குமே நமக்கு குருக்கிட்ட அந்த வரும். நம்ம இது ஏன்னா மாதா பிதாவுக்கு மேலே 100 அம்மா அப்பாவுக்கு சமமாக நமக்கு நம்மளுடைய குரு பிராப்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு குரு மட்டும் கிடைச்சிட்டாரு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதா அர்த்தம் நமக்கு. ஏன்னா வழிகாட்டி நமக்கு. இப்போ அந்த குருவுக்கு எப்படி நன்றி செலுத்துறது அப்படிங்கும்போது அவர் சொல்ல போகிறாரு. எப்படி அந்த குருவுக்கு என்ன தட்சணை கொடுக்க முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதான் அவன் கேட்குறான், என்ன உதவிக்கு ஒரு உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். எதை கொடுத்தாலும் உங்களோட இந்த ஞானத்துக்கு எனக்கு ஈடு கொடுக்க முடியலையே, அப்படி ஒரு பெரிய ஒரு நிறைவை எனக்கு கொடுத்துட்டீங்களே, இதுக்கு நான் எப்படி உங்களை நன்றி சொல்வது அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யணும், எப்படி குருவுக்கு தட்சணை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம். குரு கிடைச்சது ஒரு பெரிய பிராப்தி. நம்ம குருவுக்கு இதை தான் நம்ம ரீபே பண்ண முடியும். ஏன்னா சொன்ன வழி தப்பாமல்னு சொல்கிறேன். சில நேரம் பார்த்தா குரு மேலே அவ்வளோ பக்தி இருக்கும், நமக்கு உயிரை கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கும். ஆனால் குரு சொன்னோடி கேட்க மாட்டேன். பார்த்துருக்கேன் நிறைய பேர். அந்த தனித்தன்மை விடாது. மாயை எங்கே எப்படி விளையாடும்னு நமக்கு தெரியாது. குரு சொல்லி கொடுத்தபடி ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிஷ்டை வந்து தான் ஆகணும். புண்ணியம் வேணும். நம்ம குரு வார்த்தையை மீறாமல் இருக்கும்போது அந்த புண்ணியமே ஒர்க் பண்ண தொடங்கும். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகலாம் நமக்கு. ஆனால் குருவோட வார்த்தையை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோமா? ஏன்னா குரு பக்திக்கும் நமக்கு இந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸு. ஏன் அவன் சொன்ன வழி தப்பாமல் குரு எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்பாங்க. குரு மேலே பக்தி கண்ணீர் கொட்டும், ஆனால் குரு சொல்கிறது கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கேன் நான். குரு கிட்ட தனக்கு என்ன தடை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தடைக்கு அவங்களே ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தை குரு கிட்டேருந்து வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நடக்கணும் மாயையில். அதனால தான் சொன்ன வழி தப்பாமல் இதுதான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிறத ஏன்னா இது ரொம்ப நுட்பயமான இடம், சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். நமக்கு பக்தி ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ஒரு அறிவுபூர்வமான பக்தியாக இருக்கும். என்ன சொன்னாரோ ஜஸ்ட் ஒபே. அந்த காலம் இந்த ஹிட்லர் ஆர்மியில் இருக்கிறவங்களாம் யாரோ கேட்டாங்களா ஹிட்லர் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் ஒரு ஒரு இதில் இருக்கும்போது கேட்கும்போது சோல்ஜரை கூப்பிட்டானா அந்த ஹிட்லர். கூப்பிட்டுட்டு உன்னை நீ சுட்டுக்கோ அப்படின்னானா, ஷூட் அப்படின்னானா. கண்ணு முன்னாடி அந்த சோல்ஜர் உடனே சுட்டானா. இந்த மாதிரி எனக்கு சோல்ஜர்ஸ் இருக்கிறதா என்னுடைய வெற்றிக்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி நம்ம குரு அதாவது இம்ப்ளிசிட்லி ஒபே. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, குரு இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கரெக்டாக விட்டுட்டு நம்ம அதை கரெக்டாக பிடிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வேறு எதில் அது மாயை அப்படி விளையாடிடும். நம்ம மாயைன்னு சொல்கிறோம். நமக்கு அந்த ஒரு எல்லாம் நமக்கு கூடி வரணும். நம்மளுடைய முயற்சியும் தேவை, குருவோட கிருப்பை எல்லாமே நமக்கு தேவை. இப்போ சிட்டன் இவ்வாறு கூற படிக்கலை, இன்னும் நம்ம படிக்கல. சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடருளி செய்வார் துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. சிஷ்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடருளி செய்வார் துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் இதே நீ செய்யும் உதவி ஆமேன். சிஷ்டன் இவ்வாறு கூற என்ன சொன்னாவே, எப்படி நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நீ செய்ய வேண்டிய உபகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார்.
சிஷ்டன், சிஷ்டன்னா சிஷ்டன், சிஷ்யன், சிஷ்யன், சிஷ்டக அப்படின்னா கடைப்பிடிப்பவன், சிஷ்டாச்சாரம்னு சொல்கிறோம். எதை குரு உபதேசிக்கிறாரோ அதை கடைப்பிடிப்பவன் சிஷ்டன், ஒழுக்கசீலன். இவ்வாறு கூற, என்ன கூற, அந்த குருவுக்கு எப்படி பிரதி உபகாரம் எப்படி பண்ணுறதுன்னு அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேசிகர் மகிழ்ந்து நோக்கி, தேசிகர், தேசிகர்னா குருவுக்கு இன்னொரு பேர், திஷதி, திஷதினா உபதேசம் பண்ணுறதுக்கு தான் உபதேசம் பண்ணுபவர் தேசிகர். மகிழ்ந்து நோக்கி, அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவனோட கண்ணை பார்த்தாலே தெரியும் இல்லையா, அவனுக்கு பூரணமாக துக்கத்துலேருந்து வெளி வந்துட்டான். இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம சொல்லி கொடுத்ததை அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். நோக்கி கருணையோடு பார்க்குறார். பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம். கிட்டவா என இருத்தி பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறார். கூப்பிட்டு கிருபையோடு அருளி செய்வார். கருணையோடு அவனை பார்த்து பேச தொடங்குறார். முக்கியமானது இதுதான், நம்ம பண்ண வேண்டிய, குருவுக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணை. துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. ஒரு குரு கிட்ட நம்ம ஒரு விவேகானந்தரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த புகழ் எல்லாம் யாரை போய் சேர்ந்தது? ராமகிருஷ்ணன். சிஷ்யனுடைய புகழ் எல்லாம் யாருக்கு போகிறது, யாருக்கு சமர்ப்பணம்? அவர் படித்த அந்த குருவுக்கு. அது எதனால? அது அவன் கடைப்பிடிச்சதுனால. அவர் சொல்கிறாரு, துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனா இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதம். ஸ்வரூப ஞான நிஷ்டனாக இருக்கணும். ஸ்வரூப ஞானம், இப்போ இந்த ஞானத்தை குரு சொல்லி கொடுத்துட்டார். இது உனக்கு நழுவாமல் இருக்கணும், மறக்காமல் இருக்கணும். நீ துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல். எப்போ உன்னால் இந்த ஸ்வரூப ஞானத்தில் நிஷ்டனாக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த துஷ்டமான 3 தடைகள் வராமல் இருக்குமே ஆனால் நீ ஸ்வரூப ஞான நிஷ்டனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு புதுசாக இன்னொரு டாப்பிக்குள்ளே போகிறார் குரு. இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான், நான் யாருங்கிறத அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் குரு என்ன சொல்கிறாரு, இந்த 3 தடைகள் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமாக ஒரு இதை சொல்கிறேன். உனக்கு 3 தடைகள் வரக்கூடும் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். 3 தடைகள், தடைகள்னால் இந்த ஞானத்துக்கு 3 விதமான தடைகள் உனக்கு வரலாம். அப்போ நீ என்ன பண்ணணும், அதை நீ மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு நீ என்ன பண்ணணும், இதுதான் நீ செய்யும் உதவியாமே. ஏன்னா இந்த தடைகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இந்த பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்க கிடைக்க முடியாது நமக்கு. அடுத்ததில் சொல்ல போகிறாரு என்னெல்லாம் நமக்கு தடைகள், இந்த ஞானம் நமக்கு வேலை பார்க்காம இருப்பதற்கு என்னெல்லாம் தடைகள். ஏன் நம்ம புரியுது ஆனாலும் சொல்லுவோம் நம்ம இப்போ எதனால நம்மளால் அந்த இருந்திடாயேன்னு சொன்னார். சிவோகம் என்று இருந்திடாயே. ஏன் நம்மளால் அந்த சிவோகம்னு இருக்க முடியல அப்படின்னா இந்த 3 தடைகள்னு சொல்ல போகிறாரு. அடுத்த பாட்டில் நம்ம சொல்ல போகிறாரு. நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நடுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும். ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. நீ நான் என்றிரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நடுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும். ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. நம்ம ப்ராக்டிக்கலான நமக்கு நம்மளுடைய சிச்சுவேஷனை இதில் இந்த பாட்டில் சொல்லும். எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டான். தடை வருமா, அப்போ திரும்பவும் எனக்கு துக்கம் வந்துடுமா அப்படின்னு அவனுக்கு ஒரே நல்லா இருந்துச்சே. இப்படி நிறைய அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி ஒரே பூர்ண நிறைவில் இருந்தான். கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் தொத்திருமா, செருப்பை போடும் போதே பிரச்சனையும் சேர்ந்து நம்ம மேலே
இந்த இது விக்ரமாதித்தன் கதையில் வேதாளத்தை இறக்கி விட்டு திரும்ப திரும்ப அது மேலே உட்கார்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு ஒரு ஷாக்கில் கேட்குறான். நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாக எங்கும் நானாக தெளிந்த ஞானம். எப்படி படிச்சிருக்காங்க அந்த அவர் கொடுத்த உபதேசத்தை ஒரே வரியில் சொல்லிட்டான். என்ன ஞானம்? தெளிந்த ஞானம். தெளிந்த ஞானம்னா என்ன? அபரோக்ஷ ஞானம். நானாக தெளிந்த ஞானம், நான் பிரம்மம் என்று தெரிந்த ஞானம். நான்கிறத நம்ம பார்த்தோம், வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம். எதை விடணுமோ அதை விட்டுட்டு, எதை விடாமல் இருக்கணுமோ அதை மட்டும் விடாமல் இருக்கான். நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? அந்த நான் அவன் லட்சியார்த்தத்தில் பேச தொடங்கிட்டான். நான் எங்கும் நிறைந்த பூரணன், நீ நான் என்று இரண்டில்லாமல், அந்த பேதமே இல்லைங்கிறத நன்றாக புரிஞ்சுட்டு, ஏன்னா இதில் நமக்கு இதில் பாயிரத்திலே பார்த்தோம், யானே எங்குமாம் பிரம்மம். இதான் நமக்கு அவர் பிரயோஜனம். அதே பிரயோஜனத்தில் இவன் சொல்கிறான், அந்த சிஷ்யன் சொல்கிறான், நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த பேதம் உண்மையே இல்லை, நீ நான் என்கின்ற பேதம் கொஞ்சம் கூட உண்மையே இல்லை, எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவீருமோ குருவே அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார். தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. நல்லா புரிஞ்சுட்ட. தானாகும் பிரம்ம ரூபம், நீயே பிரம்மம் என்கின்ற அந்த பேர் உண்மை எப்படி கிடைக்கும்? சர்க்குருவாலும் நூலாலும் தோன்றும். சர்க்குரு நூலால் தோன்றும். சாஸ்திரத்தினாலையும் குருவினாலையும் உனக்கு இந்த ஞானம் தானாக வராது. அப்படியே தானாக வந்திருக்கு அப்படின்னா அது போன ஜென்மாவில் ஏதோ ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தா தான் வரும். இப்போ நமக்கு எப்படி உண்டாகின்றது? இந்த உலகம் எதுவுமே உண்மை இல்லை, உண்மையில் நான் என்பது இந்த சரீரத்துக்கு வேறான ஆத்மாங்கிற ஞானம் நமக்கு எப்படி உண்டாகின்றது? சர்க்குருவாலும் அவர் உபதேசிக்கின்ற அந்த நூலாலும் தோன்றும். ஆனாலும், இதான் நம்ம எப்பயுமே சொல்கிற வார்த்தை, அதே வார்த்தையை போடுறார். புரியுது ஆனாலும் சொல்வேன். ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடை உண்டாச்சு, இதுக்கு உனக்கு ஒரு பிரதிபந்தம் வந்துச்சு அப்படின்னா என்னாகாது? அனுபவம் உரைத்திடாதே. அனுபவம்னா இங்கே நிஷ்டையத்தை நம்ம அனுபவம்னு சொல்கிறோம். நமக்கு இந்த 10ஆம் அவன் இதில் பார்க்குறோம். நமக்கு எப்படி அவன் 10ஆம் அவனை பார்க்குறதுக்கும் 9ஆம் அவனை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னை நான் புரிஞ்சிக்கிறது அனுபவமாக அறிவா? நானே என்னை புரிஞ்சிக்கிறேன், நான் யாருங்கிறத எனக்கு 10ஆம் அவன், நான் 10ஆம் அவன்னு புரிஞ்சிக்கிறது அறிவு. அந்த அறிவினால் உண்டாகின்ற ஒரு அனுபவம் இருக்குது. அதுதான் நம்ம அனுபவம். இங்கே அனுபவங்கிறது வேறு புதுசான ஒரு அனுபவம் கிடையாது. நான் அதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டதுனால உண்டாகின்ற, அந்த ஞானத்தினால உண்டாகின்ற ஒரு அனுபவம் தான் நம்ம சொல்கிறோம். அதை அது சொல்கிற தப்பு கிடையாது. அது புற அனுபவங்கள் மாதிரி கிடையாது. அது வேற ஒரு பொருளை பார்க்கறது மாதிரி கிடையாது. நானே என்னை புரிஞ்சுக்கிறதுனால உண்டாகின்ற ஒரு அனுபவம். அனுபவித்து அறிவாய் நீயே. ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தேற்றேகாரம் கொடுக்குறாரு. நிச்சயமாக உனக்கு நிஷ்டை வராது. எதனால? தடைகள் உண்டேல். உனக்கு பிரதிபந்தம் உண்டாகுமானால் என்ன பண்ண முடியாது? உன்னால் அதை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அனுபவங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ நமக்கு கோயிலில் போகிறோம், திரை போட்டிருக்கு, திரை விலகுது. உள்ளே முன்னாடி சாமி உள்ளே தான் இருந்தார். திரை விலகுனதுக்கப்புறம் நமக்கு அது புதுசாக தெரிகிறது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு. அந்த இடத்துல என்ன இருக்குது? அந்த மறைப்பு விலகுன உடனே நமக்கு அந்த வஸ்து நமக்கு தெரிகின்றது. அதே மாதிரி நமக்கு அறிவில் ஒரு தவறான ஒரு எண்ணம் நாமரூபத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கு? நம்ம நாமரூபமாகவே பார்க்குறோம். அதை விட்டுட்டு மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். இப்போ நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது? அப்பப்போ மறந்து போயிடுவோம். நம்ம ஃபோக்கஸை மறந்துடுவோம். அதனால தான் நழுவுது நமக்கு. அப்போ என்ன அது? ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம்
உரைத்திடாதே. தடை உண்டாச்சுன்னா உனக்கு இதில் முழுமையான இந்த பிரயோஜனம் உனக்கு கிடையாது அப்படின்னா அப்போ தடை என்ன அப்படிங்கிறத அவரே சொல்ல போகிறாரு. 89 தடையவை என்னில்லை சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் அந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே தடையவை எண்ணில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் அந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. தடைகள், இந்த ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு தடை என்ன அப்படின்னா அஞ்ஞான சந்தேக விபரீதம். இப்போ டேங்க்கில் தண்ணி இருக்குது ஆனால் குழாயில் தண்ணி வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு அடைப்பு இருக்குது. தண்ணி இருக்குது ஆனால் அதை பயன்படுத்த முடியல. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஞானம் நன்றாக இருக்குது, அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்தும். இப்போ நமக்கு 2 விஷயம். அறிவில் இந்த ஞானம் புரிஞ்சிருச்சு, ஆனால் இது பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா இது மனசில் இது நன்றாக பதியும். அதுக்கு சில அபியாசங்கள் தேவைப்படுது. இப்போ தடை எவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள். 3 விதமான தடைகள் இந்த ஞானத்திற்கு இருக்கின்றது. அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம். அஞ்ஞானம்னா என்னது? பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். பின்னாடி சொல்ல போகிறார். இப்போ அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் 3 பதங்கள் கொடுத்துருக்காரு. உனக்கு 3 விதமான தடைகள். இதை அடுத்த வர பாட்டில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே. இந்த 3 தடைகள் உனக்கு இருக்குது. படர் செய்யும் இந்த 3ம், படர் செய்யும்னா இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3 தடைகளும். நமக்கு முன்னாடியாவது இது டேஸ்ட் தெரியாமல் இருந்துச்சு. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ராமகிருஷ்ணர் எக்ஸாம்பிள் சொல்லுவார். தண்ணியில் பாசி படர்ந்துருக்கு. தண்ணியை விளக்கும் போது தண்ணி தெரியும், அப்புறமாட்டி என்ன ஆயிரும்? அது மூடிடும். அதே மாதிரி இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணும்? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸில் இருக்கும்போது நல்லா புரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் மூடிடும். நமக்கு அது நமக்கு தெரியும், எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ ஃப்ரீ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஆகும்? நமக்கு அப்பப்போ மூடிடும். அது என்ன? அதனால் எனக்கு பெரிய துக்கம். இது முன்னாடியாவது ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இது நமக்கு தெரியும், நிம்மதிக்கு வழியும் தெரியும். முன்னாடியாவது நிம்மதிக்கு வழி தெரியாது, இப்போ எனக்கு நிம்மதிக்கு வழியும் தெரியும். ஆனாலும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கே. எது? இந்த 3ம் நிம்மதி அடையாமல் முன்னாடி வேறு கவலை இருந்துச்சு, இப்போ இந்த கவலை. இது பெரிய கவலையாக இருக்குது. ஐயோ, இது என்ன? நமக்கு தெரியும் இது நமக்கு நிஷ்ட வலையில திரும்ப பிறக்கணுமே. அப்போ இதோடைய இன்டென்சிட்டி நமக்கு நல்லா இப்போ இது ரொம்ப பெரிய துன்பம். இந்த துன்பம் வரணும் நமக்கு. ஏன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பரோட்சத்துலேருந்து அபரோக்ஷத்துக்கு வந்திருக்காங்கங்க. நம்ம நல்லா பார்க்குறோம். நமக்கு ஓங்கார சாமிஜி பார்க்குறோம், சித்பவானந்தர்ட்ட அவர் அப்போவே நல்ல ஞானி தான். இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை வருஷம் பரமாத்தானந்தர்கிட்ட படிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். சின்மயானந்த சுவாமிஜி இவர்கிட்ட படிச்சுட்டு, தப்போவன் மகாராஜிட்ட படிச்சுட்டு 7 வருஷம் போய் இவர்கிட்ட இல்லை நம்ம ரிஷிகேஷ் சிவானந்தர்கிட்ட படிச்சுட்டு தப்போவன் மகாராஜிட்ட போனாருன்னு பார்த்தோம். தயானந்த சுவாமிஜி அதே மாதிரியே சின்மயானந்தர்கிட்ட இருந்துட்டு அப்புறம் அபரோக்ஷமாகிறதுக்கு பிரணவானந்தர்கிட்ட ரொம்ப வருஷம் போயிருக்கார். அப்போ அந்த ஒரு பீரியட் எல்லாருக்குமே இருக்கு. அந்த 3 தடைகள் படர் செய்யும் இந்த 3ம், இந்த 3 தடைகள் பல ஜென்ம பழக்கத்தாலே. முதல்ல தடைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். அஞ்ஞான சந்தேக விபரீதம் 3 தடைகள். தடைக்கு காரணம் என்ன? பல ஜென்ம பழக்கம். இதுவரைக்கும் பிறந்த எல்லா ஜென்மாலையும் நான் என்ன உடம்பா தான் நினச்சிருக்கேன். பல ஜென்ம பழக்கம் போட்டிருக்கு. எல்லா ஜென்மத்திலையும், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜென்மத்திலையும் எப்போ இந்த ஜீவன் பிறப்பு எடுத்துச்சோ ஒரு சரீரமாக மாறி மாறி வந்திருக்குன்னு பார்த்தோம். எல்லா சரீரத்துலேயுமே நான் என்ன எப்படி நினச்சிருக்கேன்? என்ன உடம்பா தான் நினச்சிருக்கேன்.
பல ஜென்ம பழக்கத்தாலே அதனுடைய தன்மை என்ன? உடன் உடன் வரும். என்ன பண்ணும்? அதனால என்னாகும்? அப்பப்போ மறந்து மறந்து போயிடும். இந்த தடை மேலே எந்திரிச்சு எந்திரிச்சு வரும். கரெக்டாக எப்போ தேவைப்படுமோ அப்போ ஆஃப் ஆயிடும். முக்கியமாக நல்லா தனியாக இருக்கும்போது நல்லா சொல்லிகிட்டே இருப்போம். பூர்ணோகம் சிவோகம் சிவோகம் சிவோகம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரச்சனை வரும்போது ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் புரியும், ஐயோ பிறந்ததே இல்லை இன்னும் பிரம்மமாம் நானே நானேன்னு பாட்டு படிச்சுட்டு வந்தேனே, காலையில் இன்றைக்கி போய் கூகுன்னு கத்திட்டு இருக்கேன்னு அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம? எப்போல்லாம் அந்த என்னது எப்போ எதை விடணுமோ அதை விட்டுட்டு எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காமல் கரெக்டாக உல்ட்டாவாக பண்ணியிருப்போம். நம்ம எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காமல் எதை விடணுமோ அப்போ என்ன பண்ணுறோம்? அது எதுக்கு காரணம்? எதனால காரணம்? பல ஜென்ம பழக்கத்தாலே. அந்த பழக்கத்தினால என்னாது? உடன் உடன் வரும். அப்பப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு அது தன்னுடைய வேலையை காட்டும். வந்த கால் அதனுடைய விளைவு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உயர் ஞானம் கெடும். என்ன படித்தோமோ படித்தது மறந்து போயிடும். கஷ்டப்பட்டு மேலே ஏறியிருப்போம், தாயம் போட்டு மேலே ஏறியிருப்போம், ஒரு பாம்பு கொத்துனோடனே கீழே ஒன்று அனுப்புறது, திரும்ப மேலே ஏறும். உயர் ஞானம் கெடும். என்னாகும்? நம்ம படித்ததை மறைச்சிடும். எப்பெல்லாம் தடை வருமோ அது என்ன பண்ணுது? அந்த பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்க முடியாது. என்ன பிரயோஜனமோ நமக்கு என்ன பண்ண முடியாது? அதை அனுபவிக்க முடியாது. திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அதை என்ன பண்ணணும்? அதுக்கு உபாயம். அது தடையை எப்படி நீக்குவது? திடமுடன் கெடுப்பாயாக. நல்லா போட்டுக்கணும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற அந்த பூர்ண வைராகியத்தோட திடமுடன் அந்த உறுதி. விவகாரம் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்மளோட டியூட்டிஸ்லாம் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணவே சொல்லவே இல்லை. உள்ள நான் என்ன எப்படி நினைக்கிறேங்கிறத இங்கே முக்கியம். இதில் வேறு யாருமே இன்வால்வ்டே கிடையாது. இதுக்கு பைசா செலவே கிடையாது. நிம்மதிக்கு பைசா செலவு கிடையாது. உள்ளத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றுறது தான். இப்போ திடமுடன் கெடுப்பாய். எதை கெடுப்பாய்? அந்த பஞ்சகோஷம் நான்கிற அந்த எண்ணத்தை அழிப்பாய். திடமுடன் அழிப்பாய். இந்த அஞ்ஞான சந்தேக விபரீதத்தை திடமுடன் அழிப்பாய். எப்படி? அதுக்குரிய உபாயத்தை சொல்கிறாரு. கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இதுதான் உபாயம். தலைவலிக்கு தலைவலி மாத்திரை, முதுகு வலிக்கு முதுகு வலி மாத்திரை அப்படிங்கிற மாதிரி அஞ்ஞானத்துக்குரிய மருந்து என்ன? கேட்டல். சந்தேகத்துக்குரிய மருந்து சிந்தித்தல். விபரீதத்துக்குரிய மருந்து தெளிதல். இதை இன்னும் நல்லா விளக்க போகிறார். இதை நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். முதல்ல குரு கிட்ட போய் நம்ம ஃபுல்லாக இந்த எப்படி சிருஷ்டி உண்டாச்சு, எப்படி உன்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன, துன்பத்திலேருந்து வெளிவருவது என்ன, இப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு? கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறார். இதுக்கு பேர் ஸ்ரவணம் அல்லது கேட்டல். முதல்ல போய் என்ன சொல்கிறோம்? எனக்கு நிம்மதிக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்குறோம். கேட்டோடனே அவர் பாடம் எடுக்கிறார். அதுக்கு பேர் ஸ்ரவணம், கேட்டல். அப்புறம் நிறைய கேள்வி வரும் நமக்கு. முதல்ல குரு பேசுவார், அதுக்கப்புறம் நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். ஏன்னா நிறைய டவுட் வரும். அதுக்கு பேர் டவுட் எப்போ வரும்? சிந்திச்சா தான் வரும். அப்படியே போய் புத்தகத்தை கொண்டே வச்சுட்டா வராது. கிளாஸில் திரும்ப திரும்ப கேட்கும்போது என்னாகும்? இது சரியா? குரு ஒன்று சொல்கிறாரு, ஆனால் என்னால் ஏன் புத்திக்கு இது ஏற்றுக்க முடியலையே? எதனால்? குரு பொய் சொல்ல மாட்டார், சாஸ்திரம் உண்மைதானே பேசும். ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் நான் கேட்டது வேறு மாதிரி இருக்கே, இப்போ இவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நிறையா டவுட் வரும். அது எப்படி? ஜீவனோ ஈஸ்வரனோ ஒன்றுன்னு எப்படி சொல்கிறாங்க? மாயைனா என்ன? இப்படிலாம் நிறைய கேள்வி வரும். அதெல்லாத்தையும் சிஷ்யன் கேள்வி கேட்டு கேட்டு என்ன பண்ணுறான்? அதை சிந்தித்து, அதுக்கு பேர் மனனம்னு பேர்.
இந்த சந்தேகங்கள் பூரா போகணும் நமக்கு. குரு சொல்கிறதுல இவ்வளோ கூட சந்தேகம் இருக்கக்கூடாது நமக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த சந்தேகத்தெல்லாம் நமக்கு நீக்கணும். அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லை அப்படின்னா அடுத்து இன்னொரு பெரிய ப்ராசஸ் இருக்குது நமக்கு. இதை மனசில் பதிய வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கைவிலை நவநீதத்தை என்ன பண்ணியிருக்கோம், மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அதையே தீவிரமாக பண்ணும்போது மனப்பாடம் ஆகுது. கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னா மறந்து போயிடும். என்னாகும், அதனால என்ன பண்ணணும், அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது, ப்ராசஸ் அவ்வளோதான். குரு நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு, எனக்கு சந்தேகமும் இல்லை, ஆனால் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறது, தினம் என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும், மறந்து போயிடும். விபரீதம் அப்படின்னா தவறான எண்ணம். 2 நான் இருக்குது, என்ன பண்ணுறோம், இந்த நானுக்கு பதிலாக இந்த நானை யோசிச்சிடும். இப்போ என்ன ஆகுது, நமக்கு எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருமோ, பிரச்சனை வர்ற நான் உண்மையில் நானே கிடையாது. எத்தனை நானில் பிரச்சனை இருக்கோ அது உண்மையில் நானே கிடையாது. பிரச்சனையே எதுக்கு இல்லையோ அதுதான் உண்மையிலே நான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பிரச்சனை உள்ள நானை தூக்கி என் தலையில் தூக்கி நான் வச்சுக்கிறேன் நான். அதனால என்ன ஆகுது, இதுக்கு பேர் விபரீத பாவனை, தப்பான ஒரு பழக்கம். இப்போ என்ன பண்ணியிருக்கு, இப்போ நமக்கு ஒரு புதிய ஒரு அறிவு வந்திருக்கு. இந்த அறிவு நமக்கு என்ன ஆகணும், நமக்கு கொஞ்சம் பழகணும். சைக்கிள் ஓட்ட பழகிறோம், என்ன பண்ணுவோம், கீழே விழுந்து விழுந்து பழகுவோம். நமக்கு நிறைய வாட்டி கீழே விழுந்து அடிபட்டால் தான் சைக்கிள் ஓட்ட பழக முடியும். பயந்துட்டு என்ன பண்ணலாம், அதில் பழகலை அப்படின்னா ஓட்ட முடியாது. அதே மாதிரி இங்கே அபியாசம் விடாமல் அபியாசம் பண்ணும்போது என்ன ஆகும், மனசில் இது பதிய தொடங்கும். நமக்கு கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே இந்த 3 தடைகள், அஞ்ஞான, சந்தேக, விபரீதங்கள் படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பா. இதுதான் நமக்கு ரொம்ப முமுட்சுத்துவம் ரொம்ப முக்கியம். நமக்கு லட்சியம் நமக்கு தெளிவாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அப்படியே நமக்கு டைவர்ட் ஆயிரும். நமக்கு லட்சியம் இதுதான் சொல்லுவோம், ஆனால் உண்மையில் அதான் இருக்காது. உள்ளுக்குள்ளே நம்ம உள்ள ஆழமாக பார்த்தா நமக்கு நாமே நேர்மையாக நம்ம யோசிக்கணும். நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக யோசிக்கணும். நமக்கு அப்போ திடமுடன் கெடுப்பாய், வைராகியத்தோட முமுட்சுத்துவத்தோட முழுமையாக நான் இதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில் என்னுடைய லட்சியம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த நானை உள்ளே கன்வெர்ட் பண்ணுறது தான். இது வெளியே ப்ராசஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இது நமக்குள்ளே பண்ண வேண்டிய அந்த மாற்றம், அந்த நானில் ஏற்பட வேண்டிய மாற்றம். அதை என்ன பண்ணுவா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே. ரொம்ப வலியுறுத்துறதுக்காக இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு 90வது பாடல். அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. வலியுறுத்துறதுக்காக சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது. எவ்வளோதான் நம்ம படித்தாலும் நமக்கு இது பிரயோஜனம் வரணும்னா அதுக்குரிய அபியாசம் பண்ணணும். கண்ணுக்கு வேணால் கண் டாக்டர் தான் போகணும், மூக்கு டாக்டர்கிட்ட போக முடியாது நமக்கு. அது மாதிரி இப்போ குருவோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நன்றாக கேட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்து என்ன பிரச்சனை, நமக்கு புத்தியில் தகராறா, இது நமக்கு ஏற்றுக்க முடியுதா, அதை யோசிக்கணும். இல்லை எனக்கு நன்றாக ஏற்றுக்க முடியுது, எனக்கு மறந்து போகுது அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறார். அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னி நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அதில் என்ன போட்டாலும் என்னாகும், அதை எரிச்சிடும். அந்த அக்னியை கட்டுப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. அது மணி மந்திரங்கள் ஔஷதங்கள்னால என்ன பண்ண முடியும், அந்த அக்னியை
அதனுடைய கொஞ்ச நேரத்துக்கு அதனுடைய தகிக்கும் தன்மையை கட்டுப்படுத்த முடியும். பார்க்குறோம், அந்த அக்னி சட்டிலாம் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய தபஸ்னால் என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற அந்த சக்தி, அந்த எரிக்கும் சக்தி வந்து கொஞ்ச நேரம் நெருப்பு இருக்குது, ஆனால் அதில் என்ன கிடையாது, தகிக்கின்ற ஆற்றல் இல்லை. அதுபோல் அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது. கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியும், அதனுடைய அக்னியுடைய சக்தியை கட்டுப்படுத்த முடியும். அற்பமும் சுடமாட்டாது. அந்த மாதிரி சமயத்தில் அதில் நீ என்ன போட்டாலோ அற்பமான விஷயத்தை கூட அது சுடாது. ஏன்னா அதுக்கு அந்த நெருப்புக்குரிய அந்த சக்தியை பலம் இழக்க செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல் மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. பேச்சு நடையில் சொல்கிறார், வேவாது பருப்பு வேவாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்ன வேவாது, என்ன உன் பருப்புலாம் வேவாது. எதனால? மக்கின ஞானத்தாலே. மக்கி போச்சு உன் ஞானம். எப்போ மக்கி போகும்? அப்படியே ஒரு இடத்துல போட்டுட்டோம், இல்லை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா புஸ்தகமெல்லாம் மக்கி போய் இருக்கும், கலரே மாறி இருக்கும். நம்ம புக்கு நம்ம தான் படித்தோமா, நம்ம தான் நோட்ஸ் எழுதுனோமா அப்படின்னு என்ன ஆகும்? மக்கின ஞானத்தாலே. அதுக்கு என்ன பண்ணலை, அதுக்கு உயிர்ப்பு கொடுக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அது அபியாசம் பண்ணாமல் விட்ட ஞானம். மக்கின ஞானம்னா அபியாசம் பண்ணாமல் விட்ட அந்த ஞானம். மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேகாது. உனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கின்ற இந்த பந்தம், இந்த துன்பமானது வேகாதுன்னா நீங்காது. உன்னுடைய ஞானம் நன்றாக எப்படி இருக்கும், நல்ல நெருப்பு எப்படி தக 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 தகன்னு எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், எண்ணத்தை போட்டாலும் அது என்ன ஆயிரும், அது எரிச்சு. அதுபோல் நம்மளுடைய ஞானம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்னாகாது, அதனால் பாதிக்காது. மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேகாது. சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. சிக்கென பழகி, சிக்கென பழகியன்னா நன்றாக உறுதியாக, பழகினா அபியாசம், மீண்டும் மீண்டும் எனக்கு இதுதான் வேண்டும்ங்கிறதுல அந்த ஒரு தீவிரம் வேணும் நமக்கு வந்து. இன்னொன்று பழகி, தீவிரம் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அபியாசத்தை என்ன பண்ணணும், விடாமல் பண்ணணும். நமக்கு ஏன்னா முதல்ல நமக்கு ரொம்ப நம்மளால் முடியுமா அப்படின்னு கேள்வி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரும். நமக்கு முடியாததை சாஸ்திரம் சொல்லாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு முடியலை அப்படின்னா என்ன ஆகணும், நமக்கு முயற்சி இன்னும் நமக்கு அதிகமாக, அதாவது சிக்கென பழகி அது என்ன ஆகணும், நமக்கு அந்த ஆள் மனசில் போய் அது நன்றாக பதியணும். ஒரு ஒரு அதனால தான் நமக்கு நிறைய தப்பஸெல்லாம் வச்சுருக்காங்க வந்து. என்ன அது விடாமுயற்சி, அந்த முடிகிறது வரைக்கும் அதை நான் விடமாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இந்த தப்பஸில் விடமாட்டேன்னு அந்த ஒரு தீவிரத்தை நமக்கு முதல்ல அந்த ஒரு விடாமுயற்சிக்கு தான் அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சிக்கென பழகி நீண்ட நாட்கள் எனக்கு நமக்கு விவகாரம்லாம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஏதாவது விவகாரத்துக்குள்ளே போயிட்டோன்னா அது பிடிச்சி இழுத்துரும். அது ரொம்ப சூக்ஷ்மமான இடம். நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம், நமக்கு நிஷ்டை வந்ததுக்கப்புறம் தான் விவகாரத்துக்குள்ளே ரொம்ப நம்ம போகணும். இந்த ராமகீதாவில் வந்து ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு சொல்லுவார் வந்து, இந்த எப்படி நமக்கு இந்த சிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அந்த கான்க்ரீட் செட்டாக இருப்ப தளம் போட்டிருக்கோம், தளம் போட்டுட்டு உடனே திங்கு நிங்கிட்டாங்கிட்டு ஓடனோம்னா என்ன ஆகும், நமக்கு செட் ஆகாது. அதுக்கு ஒரு செட்டிங் டைம் தேவை நமக்கு. அதுபோல் இப்போ குருக்கிட்ட நம்ம படிச்சுட்டோம், நமக்கு பரோட்சமாக எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இது ஆள் மனசுக்குள்ளே போகாமல் வேறு ஏதாவது பொறுப்போ விவகாரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இது உள்ளே போயிருக்காது. இப்போ நமக்கு அதுக்குரிய டைம் கொடுக்கும். நமக்கு நிதித்தியாசனத்துக்கு நமக்கு பரோட்சமாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அபரோக்ஷமாக ஆகிறது தான் நமக்கு இருக்கணும். அதுக்கிடையில் நமக்கு வேறு விவகாரத்துக்குள்ளே நமக்கு டைவர்ட் ஆயிரும். நம்ம விவகாரங்கள் நிறையா இருக்கும்போது நமக்கு டைவர்ட் ஆகலாம். ஆனால் என்ன, அதனால சிக்கென பழகி அதில் விடாமல் என்ன விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம். பிரைமரி என்னோடய கோல் என்ன வந்து நமக்கு அதுலேயே நமக்கு எவ்வளோ விவகாரம் பண்ணாலும் நமக்கே தெரியும் வீட்டில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
சமைப்போம், பெருக்குவோம், கூட்டுவோம், இங்கே போகுவோம், அங்கே போகணும், எல்லா விவகாரம் இருக்கும். ஆனால் நமக்கு எது பிரைமரியான லட்சியம்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு அறம்பொருள் இன்பத்தை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டோம். நமக்கு வந்து இப்போ தர்மமும் கூட நமக்கு என்ன ஆயிடுச்சு, இறக்கி வச்சுட்டோம். இப்போ நமக்கு மோட்சம்தான் முக்கியம். சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இப்போ அஜ்ஞானம், சந்தேகம், விபரீதம் 3 இருக்குது. அதுக்குரிய உபாயம் என்ன? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இப்போ எனக்கு இன்னும் சாஸ்திரத்தில் கன்விக்ஷன் ஆகலை, எனக்கு புரியல, இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்ப கேட்கணும். அப்பவும் புரியலைன்னா என்ன பண்ணணும்? திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? புரிகிறது வரைக்கும் கேட்கணும். அதான் நியத்தி. எனக்கு இது புரியல, எனக்கு சிருஷ்டி புரியல, எனக்கு ஜீவத்தத்துவம் புரியல, எனக்கு இது புரியல, அது புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? புரிகிறது வரைக்கும் பொறுமையாக கேட்கணும். ஒரு உலகியல் கல்விக்கு ஒரு பிஏ டிகிரி படிக்கிறதுக்கு, பிஎஸ்சி படிக்கிறதுக்கு வாழ்க்கையவே கொடுத்துருக்கோம். நம்ம இது வாழ்க்கையவே படிக்கிற கல்வி. அப்போ அதுக்கு வாழ்க்கையை கொடுத்து தான் ஆகணும். அப்போ கேட்டல், நமக்கு அது புரியலை அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்காக நிறைய ஸ்ரவண கிரந்தங்கள் இருக்குது, அதை திரும்ப திரும்ப கேட்கலாம். சிந்தித்தல், சிந்தித்தல்னால் நமக்கு டவுட் வரும்போது அதுக்கு மனன கிரந்தங்கள்னு பேர். இப்போ நமக்கு அடுத்து இனிமேல் இதை முடிச்சுட்டாரு, சிலபஸ் முடிச்சுட்டு இனி அடுத்து கிட்டத்தட்ட 200 பாட்டு நமக்கு இந்த மனநந்தான். சந்தேகம் தெளிதல் ஃபுல்லாக இந்த 100 பாட்டில் இருக்கிற என்னெல்லாம் சந்தேகம் வருமோ அதெல்லாம் அவரே கேள்வி எழுப்பி 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 நமக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவார். அதுக்கு மேலேயும் டவுட்டு கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கு சித்தி கிரந்தங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கு கன்வின்ஸ் ஆகணும், நான் பிரம்மம் அப்படிங்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிடணும். எனக்கு மோட்சம் இதனால தான், அறியாமை தான் எனக்கு துன்பத்துக்கு காரணம், அறிவு தான் மோட்சத்துக்கு காரணம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட அதில் டவுட் இல்லாமல் எனக்கு அது கன்வின்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுக்குரிய கிரந்தங்கள் நிறையா இருக்குது. அடுத்து தெளிதலாலே. தெளிதல்னால் என்னது? நிதித்தியாசனம் படித்த விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை, ஆனால் நான் அதே மாதிரியே இருக்கனே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனால் நான் கவலைப்பட்டுட்டே இருக்கனே, ஆனால் நான் புலம்பிகிட்டே இருக்கனே, எனக்கு துக்கம் இருக்குன்னு நினைக்கிறேனே. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நிறைந்த பூரணனா எங்கும்னு சொல்லிடுச்சு. அப்போ என்னாச்சு? அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எங்கேயோ நமக்கு மனசில் பதியலை. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த நாணயம் அந்த நாணயம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அதுக்கு நிறைய நிதித்தியாசன கிரந்தங்கள் இருக்குது. ஆத்ம தியானம் நல்லா என்ன பண்ணு, நீ உட்காந்து தியானம் பண்ணு. படித்த விஷயத்தை ஆள் மனசுக்கு கொண்டு போகிறதுக்கு காலையில் எந்திரிச்சு படித்த நேரம் என்ன பண்ணுறோம்? காலையில் விடிய காலம் எந்திரிச்சு என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். எதுக்காக? மனசில் நல்லா பதிய வைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நான்கிறத மாற்றி யோசித்து பழகிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இதன் 3 நாள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இந்த 3 நாள் இந்த விக்னம். விக்னம்னா என்னது? விக்கினம்னா விக்னம், விக்னம்னா தடைகள். மடம் சந்தேகம் விபரீதம், அஜ்ஞானத்துக்கு போட்டார், மடமைன்னு போட்டார், முட்டாள்தனம்ங்கிற போட்டார். இவ்வளோ தூரம் படிச்சுட்டும் நம்ம அதுக்கப்புறம் அஜ்ஞானத்தோடு இருக்கோம்னா அது மடமை. மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. ஏன்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம். இவ்வளோ படித்ததுக்கப்புறமும் நமக்கு இந்த அபியாசம் போதலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதனுடைய பூர்ணமான அந்த நிறைவை இது பண்ண முடியாது. சாஸ்திரம் படிச்சுட்டு நமக்கு துக்கம் போகலை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நமக்கு அபியாசம் காணலை. நமக்கு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. திரும்ப திரும்ப அதை யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வேறு ஒன்றும் கிடையாது, ஜபயஜ்ஞம் வைக்கிறோம், ஒரு நாள் பூரா ஒரே மந்திரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 நாள் மனசு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். யார் சொல்லலைனாலும் மனசு என்ன பண்ணும்? உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி இந்த அபியாசம் பண்ணும்போது, நிதித்தியாசனம் பண்ணும்போது, நம்ம உள்ள மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னாகும்னா விவகாரம் பண்ணும்போது மனசு தானே அதை சொல்லத் தொடங்கும். விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. ஸோ இந்த 3 தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன பண்ணலாம்? உனக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி உனக்கு டவுட் வரலாம், இல்லாட்டி உனக்கு மனசில் பதியாமல் இருக்கலாம். இந்த 3 தடைகள் இல்லாமல் நீ பரிபூர்ண ஞான நிஷ்டனாக இருப்பது தான் குருவுக்கு கொடுக்கின்ற தட்சணை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்புறம் படித்ததுக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் கேப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம குரு பேரை கெடுத்துருவோம். நம்ம ஏன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், இவரோட சிஷ்யர்னு சொல்லிட்டோனாலே நமக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்போயும் அவருக்கு தான் போய் சேரும். நமக்கு எல்லாரும் அவர்கிட்ட படித்தாங்களாம் இப்படி இருக்காங்கன்னு என்ன, அது மாதிரி குரு துரோகம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அதனால தான் இதுதான் என் பேரை கெடுக்காமல் இருன்னு சொல்கிறார். தட்சிணைனா என்ன? குரு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நான் சொல்லுவேன். நான் குரு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு குரு கிடைச்சி அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது மாதிரியான பழி வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? அவர் சொன்ன வழியில் நம்ம நடந்து காட்டுவது மட்டும்தான். குருவுடைய வார்த்தைகள் தெளிவு, குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் தெளிவு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எல்லாம் நமக்கு முக்கியம். குருவை நமக்கு உபாசனை பண்ணுறது ரொம்ப முக்கியம், குரு கிட்ட பக்தி செலுத்துறது ரொம்ப முக்கியம், அவருடைய வார்த்தைகள் கேட்பது ரொம்ப முக்கியம், அதன் வழி நடப்பது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரே வழி நம்ம குருவுக்கு கொடுக்கின்ற தட்சணை என்ன? துஷ்டமாம் தடைகள் 3 தொடராமல் சொரூபனான நிஷ்டனாய் இருக்க கைவல்ய கணபதி நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யட்டும். சிற்றனிவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடருளி செய்வார். துஷ்டமாம் தடைகள் 3 தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாயிருக்கின் ஈதே நீ செய்யும் உதவி ஆமே. நீ நான் என்றிரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நடுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும். ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த 3 பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அக்கினி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது. மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.